டே 15 ஆஃப் 21 டேஸ் பொது தமிழ் கன்சிஸ்டன்சி சேலஞ்சில் இன்னைக்கு நான் படித்த 5 டாஸ்க்கை பற்றி பார்ப்போம். ஸோ டாஸ்க் 1ல் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி டாப்பிக்லேருந்து 2 கான்செப்ட் படிச்சிருக்கேன். ஸோ கான்செப்ட் 1 என்னன்னா நாலாம் முன்னும் தானாக்கள் வரும் அப்படிங்கிற கான்செப்டும் அண்ட் பல சில அப்படிங்கிற வேர்டை வச்சு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் புணர்ச்சி விதி வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த கான்செப்டும் இன்றைக்கி நான் படிச்சிருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை யூடியூப்பில் கான்செப்ட் ரெஃபர் பண்ணினாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் டாஸ்க் 2ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 7லேருந்து கண்ணதாசனும் உருத்திரங்கண்ணனார் பற்றி படிச்சிருக்கேன். இதில் உருத்திரங்கண்ணனார் வந்து ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், குட்டியாக தான் இருக்கும். அண்ட் கண்ணதாசன் மட்டும் ஓல்டு புக் நியூ புக் படிக்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டாஸ்க் 3ல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் டாப்பிக்லேருந்து அதிகாரம் ஈகையில் முதல் 5 குறள் வந்து நீங்கள் படிச்சிருந்தேன். அண்ட் டாஸ்க் 4ல் யூனிட் 1லேருந்து ஒருமைப்பன்மை அறிதல் கான்செப்ட் வந்து இன்றைக்கி படிக்கணும். ஸோ ஒருமைப்பன்மைனா சிங்குலர் ப்ளூரல், ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. அண்ட் டாஸ்க் 5ல் பார்த்தீங்கன்னா சந்திப்பிள்ளை டாப்பிக்லேருந்து வள்ளின் மிகா இடங்களில் இருக்கக்கூடிய 4 கான்செப்ட் பார்த்துருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாஸ்க் 5யும் டாஸ்க் 2ல் கண்ணதாசன் படிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மற்ற டாப்பிக்லாம் முடிச்சிடலாம். ஸோ குட் லக் டு யுவர் சேலஞ்ச். தேங்க்யூ.